ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு வரப்பயே எனக்கு ஃபேவரட்டான மவுண்ட் ரோடு பிலாலோட பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டட் தான், வாங்கிட்டு வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. 2 பேரும் சேர்ந்து பன் பட்டர் ஜாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிராசரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. நியர்பையில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே ஒரு மாதம் போகிறப்ப ஒரு பொருள் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு மாதம் போகிறப்ப அதை மாற்றி அடுக்கி வச்சிடுறாங்க. தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலை. எனக்கு இது டென்ஷன். ஹஸ்பண்டுக்கு என்ன டென்ஷன்னா, எப்பவுமே எங்கேயாச்சும் பர்ச்சேஸ்க்கோ இல்லை மார்க்கெட்டுக்கோ டிமார்ட்க்கோ வரப்போ லிஸ்ட்டில் ஒன்று போடுறான், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வாங்கிட்டு தான் வரான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதில் ஒரு டென்ஷன். எப்பயுமே நம்ம எல்லாம் ஒரு 10 பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ரிட்டன் வரப்போ 14 வாங்குவோம். அட்லீஸ்ட் 11வது பொருளாக ஒன்று வாங்கிட்டு தான் வருவோம். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வரைக்கே டைம் வந்து ஒரு 9:15 to 9:20 ரேஞ்சில் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு வீட்டில் போய் டின்னர் சாப்பிட வேண்டாம், நம்ம நியர்பையில் இருக்க வெளியில் இருக்க ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு நாள் டின்னர் சாப்பிட்லான்னு சொன்னார். எனக்கு அப்படியே உடனே வந்து கண்ணில் எல்லாம் வந்து இந்த ஹாட்டின் விட்டு ஸ்டார் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கிச்சன்லேருந்து நைட்டு விடுதலை கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தானே மைண்ட் செட் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் போயிட்டோம். இது புரட்டாசி மாதம் இல்லையா, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் ஒரு ரவா தோசை, நான் ஒரு ரோஸ்ட்டு வாங்கி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வாங்கின திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் 10:30